வணக்கம் தமிழக மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கிளாஸ்மேட் எலியில் சந்தித்தேன். இவரும் நானும் ஒன்றா படித்தோம். ஹாஸ்டல் மதுரை சென்ட் மேரிஸில் ஹாஸ்டல்லையும் ஒன்றா படித்தோம். ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக நிறைய பற்றி வேணும்னே என்னை பற்றி வதந்திகள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள 6வதுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றா படிச்சிருக்கோம். என் டேட் ஆஃப் பர்த் என்ன மாப்பிள்ள? 1988 தான் எங்கள். நீ ஒரே டேட் ஆஃப் பர்த். 6வதுலேருந்து பார்க்குறேன். அப்போ நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சம் லீனாக இருப்பேன் ஸ்கூலில். கபடி பிளேயர் தானே. நிறைய கிளப்பி விட்றாங்க மாப்பிள்ள. ஏதோ எனக்கு வந்து நாற்பத்தாறு எங்கே ஹீரோவார் என்னன்னு பயப்படுறாங்க. தமிழ் சினிமாவத்தில் இப்போ சிவகார்த்திகேயனாலும் நம்மளோட சீனியர். அவருக்கு நம்ம இளமை தானே. சிவகார்த்திகேயனுக்கு நம்ம இளமை. நீ என் கூட படித்தாள் கிளாஸ்மேட்டு அஸ்வல் ஹாஸ்டல் மெட்டு. அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். சமூக வலைதளங்களில் வந்து எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ள? இல்லை, அதெல்லாம் சிங்கிளாக தானே இருக்கேன். பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்காங்க. சொல்லுங்கள் மக்களுக்கு, நீ சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாது, சிங்கிளாக தான் இருக்காங்க. ஓகே மாப்பிள்ள, தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஏன்னா கூட படித்தவங்க 4 பேர் சொல்கிறப்ப இது நல்லா இருக்கும். தேவையில்லாத வழியில் யாரும் நம்ம எதாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. அது இன்னொருக்கா நல்லா சொல்லுங்கள் மாப்பிள்ள. தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். எதாக இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் நம்ப.